நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அதிகமான கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய இடமாக காணப்படுகிறது. இஸ்ரேலினும் பாவிகளுக்கு பணபலமாகவும் ஆயுத பலமாகவும் அரசியல் பலமாகவும் பல வகையான உதவிகளை அந்நாட்டு அரசு வழங்கி கொண்டு வருகிறது. பலஸ்தீனின் இன்றைய நிலைக்கு மிக முக்கியமான பங்கு அமெரிக்காவுக்கும் இருக்கிறது. இந்த விடயம் உலக மக்களுக்கும் தெரிந்த விடயம்தான். அமெரிக்காவில் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் 105% மக்களே காணப்பட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது அமெரிக்காவில் கணக்கெடுப்பின்படி 120% மக்கள் முஸ்லிமாக காணப்படுகின்றார்கள். இந்த காணொளியை கொஞ்சம் பாருங்கள். கிட்டத்தட்ட 26 அமெரிக்கர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொள்கின்றார்கள். அந்த காட்சியை இது சுபஹானல்லாஹ். அனைவரும் இளைஞர்களாகவே காணப்படுகிறார்கள். அல்லாஹ்வின் நாட்டத்தை பாருங்கள். எந்த நாட்டவர்கள் இஸ்லாத்தை அழிக்க நினைத்தார்களோ அதே நாட்ட மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்நாட்டு மக்கள் தற்போது குர்ஆனை படிக்க ஆரம்பித்துள்ளார்கள். ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகின்றார்கள். இந்த மாற்றம் எப்போது கடுமையானதாக காணப்பட்டது என்றால், பலஸ்தீன் மக்களை கொன்று குவிக்க ஆரம்பித்ததிலிருந்து மாற்று மத மக்கள் இஸ்லாத்தை அறிய ஆரம்பித்தார்கள். அதிலும் பலஸ்தீன் மக்களின் ஈமானிய பேச்சு முக்கியமாக காரணமாக அமைகிறது. அது மாத்திரமில்லாமல் மரண தருவாயிலும் கூட இறைவனை நினைத்து ஈமான் கொண்டு உள்ளத்தில் இறைவனை நினைத்து மரணிக்கும் நேரத்தில் கலிமாவுடன் மரணிப்பதை பார்த்த மாற்று மத சகோதரர்கள் அப்படி என்ன இருக்கிறது இந்த இஸ்லாத்தில் என்று அனைத்து மக்களும் இஸ்லாத்தை படிக்க ஆரம்பித்தார்கள். அதனால்தான் இன்று வரை பல மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். மாஷா அல்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கே. எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் இன்று வரை இஸ்லாத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்கி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று ஈமானிய மனிதனாக வாழ்ந்து மரணிக்க எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.